ஹாய் வெல்கம் டு ஜிஎம்ஆர் சொல்யூஷன். ஐடி கார்டுக்கான ப்ராசஸ் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து 4வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 3 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி வந்து பல்காக வந்து ஐடி கார்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு நான் 3 ஸ்டூடெண்ட்டோட டேட்டா வச்சு எப்படி வந்து ஐடி கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு காட்டியிருந்தேன். இப்போ வந்து இந்த ஜென்ரேட் பண்ணுற ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு PSD ஃபார்மேட், அதாவது ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் இருந்து இதை வந்து ஒரு பிரிண்டிங் ஃபார்மேட்டுக்கு எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போது PSD ஃபார்மேட்டில் வந்து இந்த ஐடி கார்டை வந்து வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து JPG கன்வெர்ட் பண்ணணும். இப்போது இது வந்து நான் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐடி கார்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த 3 ஐடி கார்டுக்கு நீங்கள் JPG கன்வெர்ட் பண்ணுறதை ஈஸி டக்குன்னு ஓப்பன் பண்ணி அதை வந்து சேவஸ் கொடுத்து JPG மாற்றிக்கலாம். இதே வந்து ஒரு 1000-2000 PSD ஃபார்மேட் இருக்கும்போது எப்படி வந்து அதை வந்து JPG கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து இந்த PSD ஃபார்மேட்டில் இருக்க ஐடி கார்டை வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த விண்டோஸில் போய்ட்டு ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க நீங்கள் பார்த்துங்க. ஆக்ஷன் இருக்கும், அதில் போய்க்குங்க. இப்போ நியூ ஆக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி வந்து ஃபோட்டோஷாப்பை வந்து பண்ணி கொடுத்துரும். அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து PSD to JPG அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ஆக்ஷன் வந்து இதுக்கு நேம் வந்து PSD to JPG அப்படின்னு கொடுத்துட்டு ரெக்கார்டு அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ரெக்கார்டு கொடுத்துட்ட பிறகு இங்கே ஒரு ரெட் பட்டன் வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணுறோமோ அது வந்து இதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ வந்து இது வந்து ஒரு PSD ஃபைலு. இப்போ ஃபைலில் போய்ட்டு சேவஸ் கொடுத்துட்டு சேவஸ் டைப் வந்து JPG அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து க்ளோஸ். இப்போ பாருங்கள், இதை வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது இங்கே பாருங்கள், PSD to JPG ஃபஸ்ட் வந்து சேவ் அண்ட் க்ளோஸ். சேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா JPG அப்படின்னு வந்துருக்குங்களா. இது நம்ம என்ன பண்ணமோ அது அப்படியே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இது வந்து மேனுவலாக சேவ் பண்ணது, இதை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய்டுங்க, ஆட்டோமேட்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு பேட்ச்னு அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே செட் ஃபஸ்ட்டு வந்து டாப்லேயே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த அந்த PSD to JPG இருக்குது. நீங்கள் என்னென்ன ஆக்ஷன்லாம் கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வரும். சப்போஸ் இல்லைன்னா அதை செலக்ட் பண்ணி PSD to JPG அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் வந்து இதில் செட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன்லாம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சோர்ஸ் ஃபோல்டர் என்ன ஃபோல்டரோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ சூஸ் கொடுத்துட்டு அந்த PSD ஃபைல்ஸ் வந்து எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஐடி கார்டுக்குள்ளே ஐடி கார்டு PSD அப்படின்னு வந்து ஒரு ஃபோல்டர், அதை வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வந்து அந்த PSD டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஐடி கார்டுக்குன்னு இல்லை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பல்காக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணும்போது இதில் வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி பேட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தனா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைலுமே ஓப்பன் ஆகி அதே இடத்துலையே வந்து அது வந்து JPG ஃபார்மேட்டில் வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ அந்த ஃபோல்டர் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுதான் அந்த ஃபோல்டர். அந்த ஃபோட்டோஷாப் ஃபைல் ஓப்பன் பண்ணி JPG உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாம்பிளுக்காக 3 ஃபைல் மட்டும் எடுத்து நான் பண்ணி காட்டியிருக்கேன். இதே மெத்தடு தான் நீங்கள் வந்து 1000-2000 PSD ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா சேம் இதே ஃபார்மேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஐடி கார்டு ஃபார்மேட்டுக்கு எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்குள்ளேயே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஐடி கார்டு டிசைன் JPG அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த JPG ஃபைல் எல்லாமே கட் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது எனக்கு ஒரு பேஜில் ஐடி கார்டு வந்து எத்தனை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிசைன் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பேஜில் பண்ணலாம். அதாவது ஃப்ரண்ட் சைடு மட்டும் இருந்தால் 10 பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்னால் நீங்கள் வந்து 5 ஐடி கார்டு வரைக்கும் வைக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இன்னொரு வீடியோவில் நான் செப்பரேட்டாக சொல்லித்தரேன். இப்போ வந்து இதில் வந்து 3 ஐடி கார்டு தான் இருக்குது. ஸோ இதையே வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இதே ஃபோல்டர்லேயே அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இதே டூப்ளிகேட் ஆகி வந்திருக்கும். இன்னொரு வாட்டி நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 10 ஃபைல் வந்துருச்சு. அதாவது 3 இருந்தது, அதை வந்து டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு 10 நான் போட்டு வச்சுருக்கேன்.
இப்போ வந்து இது வந்து ஐடி கார்டு ஃபார்மேட்டுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஃபைலில் போய்ட்டு அதே ஆட்டோமேட்டிக் போயிடுங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம பேட்ச் அப்படின்னு பண்ணியிருந்தோம். கீழே இந்த ஐடி கார்டு ஃபார்மேட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் ஷீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபைல் சூஸ் பண்ணோமா இல்லை ஃபோல்டரை சூஸ் பண்ணோமா கேட்குது. நான் ஃபைலே கொடுத்துறேன். ஃபைல் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுத்தனா இப்போது அந்த ஐடி கார்டு ஃபைல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்கும். அந்த ஐடி கார்டு ஃபைலை அப்படியே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் செலக்ட் கொடுத்து நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது அந்த ஷீட்டு வந்து என்ன சைஸில் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் A3 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த A3 ஷீட்டு என்ன சைஸ் அதை வந்து இந்த சைஸில் கொடுத்துக்கணும். இப்போ வந்து நான் A4 நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வித் 8.7 டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வித் 8.7 11.69 இது வந்து A4 சைஸ். A4 சைஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ட்ரேட்டில் இருக்குது. இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் நான் ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். வித்து வந்து 11.69, ஹைட் வந்து 8.27. இது வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கான சைஸ் கொடுத்துருக்கேன். இதுவும் A4 தான், பட் வந்து இது லேண்ட்ஸ்கேப்புக்கான சைஸ். ரிசொல்யூஷன் 150 இருக்கட்டும். RGB பிட்டு வந்து 8 பிட்டே இருக்கட்டும். அப்புறம் வந்து இது மட்டும் முக்கியமாக பாருங்கள். பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு அக்ராஸ் ஃபஸ்ட்டாக இல்லை வந்து டவுன் ஃபஸ்ட்டான்னு கேட்குது. இது வந்து சிங்கிள் சைடுக்கு நீங்கள் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் டபுள் சைடு பண்ணும்போது இது வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ வந்து நான் அக்ராஸ் ஃபஸ்ட்டே கொடுத்துக்கிறேன். அக்ராஸ் ஃபஸ்ட்டுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு இப்படி ப்ளேஸ் ஆகுதுன்னா அது பக்கத்துலேயே இன்னொரு ஐடி கார்டு ப்ளேஸ் ஆகும். டவுன் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு ப்ளேஸ் ஆகிட்டு அது கீழே இன்னொரு ஐடி கார்டு வந்து ப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா, அதுதான் டிஃப்ரென்ஸு. இது அப்புறம் வந்து இந்த A4 வந்து எத்தனை காலம் எத்தனை ரோவில் வந்து வரணும் அப்படின்னு கேட்குது. இப்போது லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு தான் எனக்கு வந்து காலம் மொத்தம் 5 காலம் வரணும். ரோ வந்து 2 ரோ. இப்போ 5 காலமாக 2 ரோ கொடுத்தீங்கன்னா மொத்தம் 10 ஐடி கார்டு வந்துடும். அதே உங்களுக்கு போர்ட்ரேட்டாக இருந்ததுன்னா காலம் வந்து 2ம் ரோ வந்து 5ம் கொடுக்கணும். முடிஞ்சால் இதே வீடியோவில் நான் வந்து போர்ட்ரேட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபைல் நேம் இன் கேப்ஷன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கார்டு கீழவே பார்த்தீங்கன்னா அதோட ஃபைல் நேமும் வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஓகே கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சில டைம் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த நேம் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ வந்து எனக்கு இந்த இதில் வந்து தேவையில்லை, அதனால் வந்து அதை அன்செக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அதை வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த நான் கொடுத்த ஃபார்மேட்டுக்கு அந்த ஐடி கார்டு வந்து ப்ளேஸ் ஆகி வரும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 10 ஐடி கார்டுமே எடுத்து உங்களுக்கு வந்து கரெக்டாக நான் கொடுத்த 2 ரோ அண்ட் 5 காலத்தில் வந்து 10 ஐடி கார்டை வந்து எனக்கு வந்து ப்ளேஸ் ஆகி வந்துருச்சு. இது வந்து A4 ஷீட். இதை வந்து நான் அப்படியே ஐடி கார்டு ஷீட் வச்சு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. இதே வந்து எனக்கு போர்ட்ரேட்டில் வரணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். போர்ட்ரேட்டில் வர்றதுக்கு உங்களுடைய ஐடி கார்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இதை வந்து எல்லாமே ரொட்டேட் ரைட்டு இல்லைன்னா ரொட்டேட் லெஃப்ட் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த சைஸுக்கு உங்கள் ஐடி கார்டை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு இப்போ வந்து ஃபோட்டோஷாப்பில் சேம் அதே ஆட்டோமேட்டிக்கில் போய்ட்டு கான்டாக்ட் ஷீட் கொடுத்துருங்க. ப்ரௌஸில் போய்ட்டு ஐடி கார்டு எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வித்து பார்த்தீங்கன்னா 11.69 இருக்கா. இங்கே வந்து 8.27, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 11.69 கொடுத்துட்டு மற்ற எல்லாமே ஓகே. காலம் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. காலம் வந்து எனக்கு 2 காலம், ரோ வந்து 5. இதுவே நீங்கள் வந்து A3 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த வித் ஹைட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக A3 ஷீட்டு என்ன வருதோ சூஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி A3 ஷீட்டில் எத்தனை ஐடி கார்டு வரும் அப்படின்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த காலம் அந்த ரோ கொடுக்கணும். இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ அதுவே எனக்கு வந்து போர்ட்ரேட்டில் வந்துடுச்சு. எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிட்ட பேருக்கு எடுத்துக்கலாம், அதே அவுட்புட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு போர்ட்ரேட்டில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி பார்த்துக்குங்க. போர்ட்ரேட்னா போர்ட்ரேட்டில் எடுத்துங்க, லேண்ட்ஸ்கேப்னா லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதுக்கு பிரிண்டிங்கான செட்டிங், இதை வந்து எந்த ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறது, ஸ்டிக்கர் ஐடி கார்டுனா எந்த ஷீட்டில் பிரிண்ட் பண்ணுறது, அதே வந்து ஃபியூசிங் பிளாஸ்டிக் ஐடி கார்டு பிரிண்ட் பண்ணதாக இருந்தால் எந்த ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறது, அண்ட் ட்ராகன் ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக வந்து இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ஐடி கார்டு ரிலேட்டடாக நம்ம வந்து இன்னும் வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்டு இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. நீங்கள் அதன் மூலியமாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கேட்டுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.